Good evening, students. So, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னைக்கு வந்து நம்பர்ஸ் குவான்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு அப்ளைட் மேக்ஸ் பார்ட் செக்ஷன் பியில் வரும். ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு இமேஜ் தந்திருப்பேன். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்னா, ஒரு டேங்க் இருக்கு, இல்லை ஒரு சிஸ்டம் இருக்கு. டேங்க்னாலும் சிஸ்டர்னாலும் ஒன்று தான். என்ன சொல்ல வராங்கன்னா இதில் டேங்க்னாலும் டேங்க்னாலும் சிஸ்டர்னாலும் ஒன்று தான். இப்போ வந்து ஒரு டேங்க் எடுத்துக்கிறேன், ஒரு பைப் மட்டும் திறந்துடுறேன். அப்போ அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதே நான் வந்து இது ஒரு பைப் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பைப் பி எடுத்துக்கிறேன், அதையும் நான் திறந்து விடுறேன். ரெண்டும் ஒரே நேரத்தில் நான் திறந்து விட்டேன்னா அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்? இது ஒரு கொஸ்டின். இல்லை என்ன மாதிரி வரலாம், இன்னொரு பைப் சி இருக்கு, இன்னொரு பைப் டி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் வச்சு ஃபில் பண்ணிட்டு அப்புறம் சியை திறந்து விடுறேன். ஸோ இந்த பைப் வழியா எவ்வளோ தண்ணி வெளியில வரும்? இதே நான் ரெண்டு வெளியில விடுற பைப்பை வச்சிருந்தேன்னா எவ்வளோ நேரத்துல இந்த டேங்க் ஃபில் ஆகும், இல்லை எவ்வளோ நேரத்துல இந்த டேங்க் எம்டி ஆகும்? ஸோ இந்த மாதிரி இதுதான் மொத்தமான கொஸ்டின்ஸே. என்னென்ன வரும், ஒரு டேங்க் இருக்கு, டேங்க்ல இருந்து தண்ணி ஃபில் பண்றோம். ஒரு பைப் திறந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும், ரெண்டு பைப் திறந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும், ரெண்டு பைப்பும் அட்ட டைம்ல திறந்துட்டு என்ன ஆகும், இல்லை ஒரு பைப் கழிச்சு இன்னொரு பைப் திறந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ரொம்ப இருக்கிறதுல ஈஸியஸ்டான சம். நீங்க ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இல்லை நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்லெட் பைப், இது வந்து அவுட்லெட் பைப். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இன்லெட் பைப் அவுட்லெட் பைப். ஸோ இந்த இன்லெட் பைப்ன்ற வார்த்தையும் அவுட்லெட் பைப்ன்ற வார்த்தையும் தான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், எது இன்லெட் எது அவுட்லெட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கண்டிஷன் வச்சுக்கலாம், ஏன்றது இன்லெட்டு, பின்றது அவுட்லெட். ஸோ இதை வந்து மொத்தமாக டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/NA. இதுதான் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இந்த சாப்டர்ல ஃபுல்லாக 1/NA இல்லை 1/NB பைப் நேம் பொறுத்து நம்ம வந்து ஏபிசின்னு வச்சுக்கோம்ல, இல்லை 1/NC. அதாவது அவுட்லெட் பைப் இருக்குன்னா இது. ஸோ இது வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன சொல்ல வரோம்னா என் ஓகேவா. மொத்தம் 3 பைப் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரெண்டு பைப் இருக்கு, ஏ இருக்கு பி இருக்கு. ரெண்டையும் திறந்து விடுறேன். அப்போ மொத்தமா டேங்க் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ இப்போ மொத்தம் ஒரு பைப், ஏ பைப் மட்டும் டேங்கை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 1/NAன்னு எழுதுறோம். ஓகேவா. இது வந்து டைம். அதாவது ஏ மட்டும் டேங்க் ஃபில் பண்றதுக்கு நம்ம அந்த ஒர்க் சம்ல பார்ப்போம். அதாவது ஒரு செவுரு இருக்கு, அந்த செவரை ரெண்டு பேர் சேர்ந்து கட்டுறாங்க, இல்லை ஒருத்தவங்க கட்டுறாங்க. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து கட்டினா எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி சம்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஏன்ற ஒரு பைப் மட்டும் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 1/NAன்னு சொல்கிறோம். பீன்ற ஒரு பைப் மட்டும் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 1/NBன்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ ரெண்டு பைப்பையும் நான் அட் அ டைம் திறந்து விடுறேன். அப்போனா அது மொத்தமாக எவ்வளோ நேரத்தில் வந்து டேங்க் வந்து ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 1/NABன்னு எழுதிட்டு இது ரெண்டையும் சம் கூட்டினா போதும். ஓகேவா. இது என்ன வரும், 1/NAன்னு வரும் ப்ளஸ் 1/NBன்னு வரும். ஓகேவா. இது மட்டும் வந்து போதும். இது மட்டும் இருந்தாலே வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் இந்த சம்மே போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு பைப் வந்து ஏ மட்டும் ஃபில் பண்ணுது டேங்கை. அப்போ இது எப்படி எழுதலாம், 1 இந்த இந்த கான்டெக்ஸ்டே வந்து இது ரெண்டு பைப்பும் சேர்ந்து திறந்து விட்டுருக்கோம். திறந்து விட்டா பிளஸ். இப்போ ஒரு பைப் ஏன்றது மட்டும் டேங்கை வந்து ஃபில் பண்ணுது. ஆனா ஒரு பீன்ற பைப் வந்து டேங்கை வந்து இப்போ இந்த இமேஜ் வச்சே பாருங்களேன். இப்போ ஏ மட்டும் எடுத்துக்கிறோம், இது மூடி இருக்கு, இதுவும் மூடி இருக்கு. சின்ற ஒரு பைப் மட்டும் டேங்க் தண்ணியை வெளியே எடுத்ததுன்னா அப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம மைனஸ் பண்ணும். ஓகேவா. ஒண்ணுமே இல்லை, நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா ப்ளஸ் பண்ணுவோம், டேங்கை எம்டி பண்ணுதுன்னா மைனஸ் பண்ணுவோம். இவ்வளோதான். இந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சம்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த இன்னும் விதமான ஒரு சம்ஸ் சொல்றேனே. எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து அதே வந்து என்ன இப்போ மூணு பைப்பும் வந்து இருக்கு, ரெண்டு பைப் திறந்து விடுறோம். ஒரு பைப் வந்து லைக் ரெண்டு பைப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுது, ஒரு பைப் டேங்கை எம்டி பண்ணுது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/NA
ப்ளஸ் 1/NB. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு வந்து 2 பைப் ஏவும் பியும் பிக்சரில் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் டேங்கை வந்து ஃபில் பண்ணுது. சி வந்து வெளியில் எடுக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/NA + 1/NB மைனஸ் 1/NC. ஓகேவா? இவ்வளோதாங்க. இந்த ஒரு 3 ஃபார்முலா. இந்த ஒரு 3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க கூட அவசியம் இல்லை. 2 பைப்பு ஓப்பன் பண்ணி டேங்கை ஃபில் பண்ணால் ப்ளஸ்ஸு, டேங்க்லேருந்து ஒரு பைப் எம்டி பண்ணால் மைனஸு. இவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா? இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு சம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பைப் ஏ அலோன், அதாவது ஒரு பைப் ஏ அலோன். அந்த பைப் வந்து ஏ மட்டும் என்ன பண்ணுதுன்னா டேங்கை ஃபில் பண்றதுக்கு 5 hours ஆகுது. ஓகேவா? 5 hours ஆகுது. இது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், என்னன்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, பைப் பி மட்டும் வந்து டேங்க் ஃபில் பண்றதுக்கு 10 hours ஆகுது. 10 hours ஆகுது. இது வந்து நம்ம என்பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா 2 பைப் ஏ அண்ட் பி சேர்த்து திறந்து விட்டீங்கன்னா டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும், 1/NAB இஸ் ஈக்குவல் டு 1/NA ப்ளஸ் 1/NB. கரெக்டாக என்னன்றது தான் டைமு. ஸோ 1/5 ப்ளஸ் 1/10. இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 10 வரும். 2 + 1 2 + 1 3/10 வரும். ஓகேவா? இது வந்து என்னன்னா 1/NANB. ஸோ அப்போ வெறும் NAB எவ்வளோ வரும்னா இதோட 1, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றினீங்கன்னா 10/3 வரும். ஸோ ஒரு 3.3 மணி நேரத்தில் வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சம். ஸோ இதே வந்து 2 பைப்பு திறந்து விட்டோன்னா, பட் இப்போ இதே கொஸ்டின் வந்து இப்போ என்னன்னா பைப் ஏ வந்து 5 மணி நேரம், பைப் பி 10 மணி நேரம், ரெண்டும் சேர்த்து திறந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 1/5 + 1/10 3/10 போட்டு மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வேற கொஸ்டின். இதில் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு 5-6 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் போவோமா? இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பைப் ஏ மட்டும் வந்து 2 hours ஆகுது டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. The time taken for pipe A to fill the tank is 2 hours. Whereas the time taken for the pipe B to fill, அதாவது பி பைப்பு வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னா 3 hours ஆகுது. ஓகேவா? அதே வந்து பைப் சி வந்து எம்டி த டேங்க் அது வந்து டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னா 5 hours ஆகுது. ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த என்டையர் டேங்க். அதாவது ஒன்று திறந்து விட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து அது ஃபில் ஆகும், டு ஃபில் டேங்க் வந்து எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், 1/N of A B C இஸ் ஈக்குவல் டு 1/NA ப்ளஸ் இது வந்து திறந்து விட்றாங்க, இது வந்து 1/NB, இது வந்து ஆக்சுவலாக எம்டி பண்ணுறாங்களா 1/NC. அப்போ என்ன வரும் ஃபார்முலா, 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/5. ஓகேவா? அப்போ என்ன வரும், இந்த இடத்துல 30 வரும். 2 வந்து 15, 3ன்றது வந்து 10, 5ன்றது வந்து 6. ஸோ 25 மைனஸ் 6 19/30. ஆனால் இது வந்து 1/, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கால்குலேட் பண்ணுறதுல 1/, கால்குலேட் பண்ணுறோம். அப்போ NABC என்ன வரும், இதோட உல்டாவாக வரும். NABC வந்து 30/19 மணி நேரம். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இல்லை உங்களுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து?
ஸோ 2 பைப் தராங்க, 3வது பைப் வந்து திறந்து விடுறாங்கன்னா அந்த 2 பைப்பை ஆட் பண்ணிட்டு 3வது பைப்பை மைனஸ் பண்ணி நீங்க இந்த டினாமினேட்டர் எடுத்தாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி சம்க்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த சம் இன்னொரு பார்த்துக்கோங்க, காப்பி பண்றதா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 2 பைப் ஆட் பண்றோம்னா பிளஸ், ஒரு பைப் மைனஸ் பண்றோம்னா மைனஸ். இதுல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பைப் வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பைப் ஏ அண்ட் பி, கரெக்டா? பைப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் அ டேங்க் இன் 5 hours, 6 hours ரெஸ்பெக்டிவ்லி. இதுல இருந்து ரெஸ்பெக்டிவ்லினா என்னன்னா தனித்தனியா ஏன்றது 5 மணி நேரமும் ஆறுன்றது வந்து பின்றது வந்து 6 மணி நேரமுன்றது தான் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நிமிஷம். இது என்ன சொல்றாங்கன்னா, 2 பைப்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி இருக்கு. அது வந்து ஒரு டேங்க் வந்து 5 hours and 6 hours இருந்து ஃபில் பண்ணுது. அதே வந்து பைப் சின்றது வந்து 12 hours வந்து எம்டி பண்ணுது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, இஃப் ஆல் தி 3 பைப்ஸ், அதாவது இந்த 3 பைப்பும் வந்து ஒரே நேரத்துல வந்து ஓபன் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளவு நேரம் ஃபில் ஆகும்? நம்ம இப்போ அதே போட்டு அதே சம் தான். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலாலாம் போடாம நம்ம ஈஸியா இது ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து, நான் கொஞ்சம் டைம் எடுத்து போடுறேன். ஏ அண்ட் பி வந்து 5 and 6 ஃபில் பண்ணுது, சின்றது வந்து அதை எம்டி பண்ணுது. ஸோ இது மொத்தம் எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 1/5 ப்ளஸ் 1/6 மைனஸ் 1/12, கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம் வந்து சீக்கிரமா போகணுன்றதுக்காக நம்ம டைம்லாம் பார்க்காம ஃபாஸ்டா போடுறோம். ஸோ இது வந்து 12 5 60 வருமா, 60 வரும். இது வந்து 12 ப்ளஸ் இது வந்து 10 மைனஸ் 5. ஓகேவா? அப்போ என்ன வரும்? -5. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா வந்து 22ல் 5 போச்சுன்னா 17. 17/60ன்றது வந்து நம்மளுக்கான 1 ஆப்ஷன் 1/n ஏபிசி தான் வந்து 17/60. ஸோ இப்போ வெறும் என்ஏபிசி டைம்னாவும் என் ஏபிசி வந்து 60/70 ஆயிரும், 60/17 ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ இதுலயே வந்து கொஞ்சம் வேற மாடலா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின். இந்த இன்னொரு கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, பைப் ஏ, அதாவது பைப் ஏன்றது வந்து கேன் ஃபில் அ டேங்க்ஸ் 6 times faster, 6 times faster, அதாவது 6 times faster than பி. அதாவது ஒரு பைப் ஏன்றது வந்து 6 times faster than பியை வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுது. அதாவது 6 மடங்கு வந்து பியோட வேகத்துல ஏ வந்து ஃபில் பண்ணுது. இப்ப ஏக்கு எடுத்திருக்க நேரம் வந்து எக்ஸ் மினிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பி எவ்வளவு நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னா 6 டைம் அதிகமா. ஸோ 6x வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எக்ஸ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இப்போ கொஸ்டின்ல அடுத்து என்ன தந்திருக்காங்கன்னா, பி மட்டும் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்றதுக்கு 21 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. பி மட்டும் 21 மினிட்ஸ்னா அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/6x இஸ் ஈக்குவல் டு 21, கரெக்டா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரே நிமிஷம் வருங்க. நம்மளுக்கு பியோட டைம் வந்து 21ன்னு தெரியும். அதாவது இதுல என்ன சொல்ல வரோம்? 6x இஸ் ஈக்குவல் டு 21. அப்ப எக்ஸ் வந்து என்ன? 21/6 மினிட்ஸ், கரெக்டா? இது வந்து என், இது வந்து என் என் ஏ, கரெக்டா? நம்மளுக்கு என்ன வேணும்? 1/NAB வேணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/NAB இதுன்றது தான் டைம். ஓகேவா? எவ்வளவு ஒர்க் டன்ன்றது. அப்ப 1/NAவையும் 1/NBயும் ஆட் பண்ணா போதும். நம்ம கொஸ்டின்லேயே பி வந்து 21 தந்துட்டாங்க. ஸோ 1/NB
21. ஆனா இப்ப ஏ என்ன என்னன்றது வந்து 21/6 ஓகேவா? ஆனா இதே வந்து 1/NAன்றது என்ன அப்படியே உல்டாவா ரெசிப்ரோக்கலா? ஸோ 6/21 என்ன வரும்? 6/21. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 7/21. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணினா 1/3. இது வந்து 1/3ன்றது இது. அப்போ வந்து வெறும் NAB எவ்வளோ வரும்? வெறும் NABன்றது வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்படியே உல்டாவா போட்டோம்னா 3. ஸோ இந்த 3 மினிட்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3 மினிட்ஸ்லன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்கள் வகுத்துட்டு 1/NA + 1/NB போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அப்படியே டைப் பண்றேன் பாருங்க. 2 pipes A and B can fill a tank in 8 hours and 12 hours respectively. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு 2 பைப் வந்து A and Bன்றது 8 hours 12 hours டேங்க் இது பண்ணுது. The pipes when opened simultaneously, அதாவது ஒரே நேரத்துல இருந்தது தான் simultaneouslyன்ற வார்த்தை. simultaneouslyன்றது ஒரே வார்த்தை. takes 12 minutes more, அதாவது 12 நிமிஷம் கூடுதலா to fill the tank. ஏன் கூடுதலா இருக்குன்னா due to some leakage. அதை ஏதோ லீக் ஆகுறதுனால 12 நிமிஷம் கூடுதலா எடுக்குது. So once the tank is full, it will get emptied. அதாவது என்னதான் நம்மளுக்கு வந்து டேங்க் ஃபுல்லானாலும் நம்மளுக்கு லீக் ஆகுறதுனால எப்படியும் எம்டி ஆயிரும். ஆனா கொஞ்ச நேரத்திலே எம்டி ஆகும்ல, அது வந்து எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகும்ன்றத கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். புரியுதா? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 பைப் இருக்கு. 2 பைப் A and B இருக்கு. அது வந்து ஏன்றது வந்து 8 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது, பீன்றது வந்து 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 2 பைப்பும் ஒரே டைம்ல எடுத்தோம்னா 12 நிமிஷம் மோர். இது வந்து MIN மினிட்ஸ். ஓகேவா? MIN மினிட்ஸ் மோர் டு கெட் த ஃபில் த டேங்க். ஆனா லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 டேங்க்கும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு, 2 பைப்பும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கான டைம் வந்து 1/8 + 1/12. கரெக்டா? 2 பைப்பும் சேர்த்து ஃபில் பண்ணோம்னா இது வந்து 4 4, இது 4 × 3, இது வந்து 24 வரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3 + 2. ஸோ இது வந்து 5/24. கரெக்டா? இது வந்து 1/NAB. ஸோ நம்மளுக்கு டைம் தான் தந்திருக்காங்க. கரெக்டா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 நிமிஷம் கூடுதலா சொல்லியிருக்காங்க. அப்போ வெறும் NABன்றது வந்து 24/5, 24/5. இது வந்து ஹவர்ஸ்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு இது என்ன, இது ஹவர்ஸ்ல இருக்கு, இது மினிட்ஸ்ல வேணும். ஸோ இன்டூ ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிஷமா, 24/5 × 60 போட்டிங்கன்னா 5 1 5 2 12. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 4s 48. 4 24 + 4 28. 280 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2 டேங்க்கும் வந்து 2 பைப்பும் ஓப்பன் பண்ணா ஃபில் பண்றது. ஆனா 12 நிமிஷம் கூடுதலாகும். 12 மினிட்ஸ் மோர். 12 மினிட்ஸ் மோர் டு ஃபில் த டேங்க் லீக்கேஜ்னால. அப்போ மொத்தம் ஃபில் பண்றதுக்கு 288 மினிட்ஸ். இதுல இருந்து நீங்க 12 நிமிஷம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? +12 ஆட் பண்ணீங்கன்னா 288ல 2 வந்து 290 + 10 300. ஸோ 300 மினிட்ஸ் ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரத்துல அது எம்டி ஆகும்னு கேட்குறாங்க.
எம்டி ஆகணும்னா ஒரு பைப் இருக்கா? ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? 1/n ஏபிசின்னு போட்டுட்டு இது எப்படி எழுதலாம் ஷார்ட்டா? 1/NA ப்ளஸ் 1/NB மைனஸ் 1/NC. கரெக்டா? இப்போ 1/Nன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 300 மினிட்ஸ்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஹவர்ல மாத்திக்கோங்க. ஹவர்ல மாத்திட்டீங்கன்னா 5 ஹவர்ஸா? ஸோ 5 ஹவர்ஸ் 1/5 5 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆல்ரெடி என்ன தந்துட்டாங்க? நம்மளுக்கு ஏவோட வேல்யூ வந்து 8, பி வந்து 12. அப்போ இங்க என்ன வரும்? 1/8 ப்ளஸ் 1/9 மைனஸ் 1 எவ்வளோ எம்டி ஆகுதுன்றத கேட்டிருக்காங்க. சரி இப்போ இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா 1/8 ப்ளஸ் 1/9 மைனஸ் 1/5 இதுதான் வந்து சம்மே. இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? 8 5 40, அதுக்கப்புறம் ஒரு 9 இதெல்லாம் சேர்த்தா ஒரு 120 வருது. ஸோ இந்த இடத்துல வந்து 4 2s 4 3s 230 வந்து 15 ஆயிரும். அதுக்கப்புறம் 9 வந்து சாரி இந்த இடத்துல 9 இல்லைல்ல, அவங்க கொஸ்டின் வந்து 12ன்னு தந்திருக்காங்க. ஸோ நான் தப்பாக போட்டிருக்கேன், இங்கே மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 12ன்னு போட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ வந்து இது வந்து 12, இது வந்து 12. அப்போ இது என்ன வரும்? 10 தான் வரும். அப்புறம் இது வந்து 5 2 24 24. 24 25ல 24 போச்சுன்னா 1/120. இது வந்து இது வந்து 1/NCன்றது. அப்போ வெறும் NCன்றது வந்து அப்போ வெறும் NCன்றது வந்து 120 மினிட்ஸ். இப்போ வெறும் NCன்றது வந்து 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம். இது வந்து மினிட்ஸ்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆகுது. சாரி இது வந்து ஹவர்ஸ்ல இருக்கு. நம்ம என்னன்னா நம்ம இந்த இடத்துல 5ன்னு மாத்திட்டோம்ல, 5 8 12 இதெல்லாம் ஹவர்ஸ்ல தானே இருக்கு. ஸோ இது ஹவர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் சம் போடுறப்ப கேர்ஃபுல்லா அதோட யூனிட்டும் சேர்த்து பார்த்து போடணும். இப்ப அடுத்த கொஸ்டின் போவோமா? பார்த்த வரைக்கும் புரிஞ்சு உங்களுக்கு? என்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஒரு 2 பைப் இருக்கு. 2 பைப் அட் அ டைம்ல திறந்து விட்டாங்கன்னா 1/NAB இஸ் ஈக்குவல் டு 1/NA பிளஸ் 1/NB. ஒரு பைப்பை திறந்து விட்டு ஒரு டைப் எம்டி பண்ணாங்க அப்படின்னா 1/NA மைனஸ் 1/NC. இப்போ வந்து 2 பைப்பை திறந்து விட்டு ஒரு பைப்பை எம்டி பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எந்தெந்த பைப் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களோ பிளஸ், அதை எம்டி பண்ண யூஸ் பண்ணாங்கன்னா மைனஸ். இதை வச்சு சம் தருவாங்க. ஒரு ஏ பைப் வந்து 5 மணி நேரம், பி பைப் 10 மணி நேரம், அதை வச்சு 1/, போட்டு உங்களுக்கு வந்து ஃபார்முலால உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஃபில் ஆக. இல்ல 2 இது வந்து எனக்கு எம்டி ஆயிருச்சு தனித்தனியா, 6 டைம்ஸ் ஃபாஸ்டரா, இல்ல 4 தடவை கூடுதலா எம்டி ஆகுது. ஸோ அந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் இது எழுதிக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க இந்த சம்ல? 2 பைப்பு தனித்தனியா இவ்வளவு நேரம் இருக்கு, சேர்ந்து இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா லீக்கேஜ் ஆகுறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடுதல் மினிட்ஸ் இருக்கு. இந்த மினிட்ஸ் வந்து நீங்க எதோட ஆட் பண்றீங்கன்றது தான் முக்கியம். அதை ஆட் பண்றீங்களா மைனஸ் பண்றீங்களான்றது தான் மெயினா வந்து நீங்க பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, there is a leak at the bottom of a tank. Due to this, it takes 8 hours to fill the tank. Had there not been a leak, it would take 1 hour less to fill the tank. How much
time does it take for the leak to completely empty the tank? இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த கொஸ்டின்ல, அதாவது ஒரு பாட்டம் ஆஃப் த டேங்க்ல ஒரு லீக் இருக்கு. டியூ டு திஸ் 8 மணி நேரம் வந்து டேங்க் ஃபில் பண்றதுக்கு டைம் ஆகுது. ஸோ 1/NAs வந்து ஒரு இது ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. லீக் இல்லை அப்படின்னா, அதாவது ஒரு அவுட்புட் பைப் இல்லை, ஒரு பி பைப் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் கம்மியாகும். ஸோ அப்போ என் இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? என்னன்றது வந்து இன்லெட் பைப்பு, என்பின்றது அவுட்லெட் பைப்புன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா இப்போ NAக்கு மட்டும் அவுட்லெட் பைப் இல்லை, லீக் இல்லை அப்படின்னா NA என்ன ஆகும்? 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7 மணி நேரம் ஆகும். அதாவது 7 மணி நேரம் ஆகும் இது ஃபில் ஆகுறதுக்கு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 8 hours to fill the tank with leak. லீக்கோட 8 மணி நேரம். அப்போ வெறும் NB மட்டுமே வந்து எவ்வளோ மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் கேட்குறாங்க. ஸோ வெறும் என்பின்றது எவ்வளோ? 1/NB, அதாவது 1/NAB. ஒரு பைப் வந்து திறந்துட்டு இந்த கொஸ்டின் வச்சுதான் இருக்கு பாருங்க. there is a leak at the bottom of the tank. இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். இதுல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, there is a leak at the bottom of the tank. ஒரு டேங்க்ல ஆல்ரெடி வந்து ஒரு பைப் வந்து ஓடிட்டு இருக்கு, ஒரு பைப் வந்து ஃபில் ஆகுது. ஸோ 2 பைப் சைமல்டேனியஸா இருக்கு. அப்போ 8 மணி நேரம் ஆகுது ஃபில் ஆக. ஸோ 1/NAB இஸ் ஈக்குவல் டு 8, 1/8. ஓகேவா? அடுத்து என்ன சொல்ல வராங்க? லீக் இல்லை, அதாவது இந்த பைப் பைப் பி இல்லை, பைப் ஏ மட்டும் இருக்கு அப்படின்னா 1 hour லெஸ்ஸர். அப்போ 8லேருந்து 1 போச்சுன்னா 7 மணி நேரம் வந்து ஒரு ஏக்கு. ஸோ இப்போ வந்து என்பின்றது என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 1/NAB இஸ் ஈக்குவல் டு 1/NA. இது வந்து எம்டி பண்றதுனால -1/NB. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? 1/NAன்றது வந்து 1/NABன்றது 1/8, 1/NAன்றது வந்து 1/7 -1/NB. இதுதான் வந்து நம்ம வேணுன்ற சம். இது எப்படி எடுக்கலாம்? 1/NB is equal to 1/8 minus 1/7. 8 7s are 56. 56 இருக்கு. அதுக்கப்புறம் 7 -8 -1 1. ஸோ 1/50 மணி நேரம் ஆறும். ஸோ NB வந்து மொத்தமாகவே வந்து 56 hours வந்து எடுத்துக்கும். அந்த வந்து ஃபுல் டேங்க் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் எம்டி பண்ணி முடிச்சது. சம் புரியுதா? அவங்க கொஸ்டின்ல எல்லாம் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாட்டம்ல இருந்து ஒரே ஒரு லீக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டம்ல ஒரு லீக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 8 மணி நேரம் ஆகுது ஒரு டேங்க் வந்து 2 பைப்பு திறந்துட்டு ஃபில் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கம்மியா ஃபில் ஆகுது ஒரு பைப் மட்டும் திறந்துட்டு. அப்போ மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/8 வந்து 8 - 1 7. இந்த 7 மணி நேரம் ஆகும். இந்த வந்து லீக் இல்லை, அதாவது அந்த பி பைப் இல்லை, வெறும் NA மட்டும்தான் 7 மணி நேரம் ஆகும். NABன்றது 1/8. ஏ பைப்பும் பி பைப்பும் சேர்த்து ஏ பைப்பும் பி பைப்பும் சேர்த்து இப்போ வந்து 1/NABன்றது 1/8 ஆயிரும். இதுல இருந்து நம்ம வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 1/NAB is equal to 1/NA minus NB. அப்போ வந்து அதை வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 8லேருந்து 7 போச்சுன்னா அந்த வேல்யூ வரும் 1/56. டினாமினேட்டர் வேல்யூ வந்துடும். ஸோ இந்த சம் புரியுதா? நான் அதை ஸ்க்ரீன் அப்படியே வச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு புரியுதான்ட்டு.
அடுத்த சம் பார்க்க போறோம். ஒரு டேப் எம் இருக்கு ஓகேவா? ஒரு டேப் எம் வந்து டேங்க் ஒரு டேப் மட்டும் 2 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. நம்மளுக்கு என்ன தெரியும் 1/2 வந்து ஒரு டேப். அதுக்கப்புறம் அதே இது வந்து டேப் என்னன்றது வந்து 3 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. ஸோ 1/3 இது ரெண்டுமே வந்து ஃபில்லிங் தான். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். படிக்கிறப்பே இது எழுதிருங்க. நியூ டேப் ஓஸ் அட்டாச் டு த பாட்டம். பாட்டம்னாலே லீக்கேஜ் தான். ஸோ அது வந்து 1/6 கரெக்டா? ஸோ ஸ்டார்டட் அட் 9 AM. வென் வில் த டேங்க் பி ஃபுல்? ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க டைம் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதோட நீங்கள் டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் டேரெக்டாக ஃபார்முலா போடுறேன். 1/n ஆஃப் MNO மூணுமே சேர்த்து தானே. ஸோ இது வந்து 6ஆல் வச்சுட்டோம்னா 3 + 2 - 1 4/6. இது வந்து 3/2ன்னு எழுதுவோம். சாரி 2/3 எழுதுவோம். 1 தானே வெறும் NABCயை வந்து என்ன எழுதுவீங்கன்னா 3/2ன்னு எழுதுவீங்க. அதாவது ரெசிப்ரோக்கல் இருக்கும். ஏன்னா இருக்கும் ரெசிப்ரோக்கல் இருக்கும். 4/6 வந்து 2/3ன்னு எழுதிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 3/2 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஓகேவா? 1.5 ஹவர்ஸ் ஆகும். இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.5 ஹவர்ஸ் ஆகுதா? ஸோ 1.5 மணி நேரம் ஆகுது. 9 AM ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை மணிக்கு முடிப்பாங்க? 9லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆட் பண்ணிங்கன்னா 10:30க்கு வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூனிட்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இது வந்து யூனிட்ஸ்க்காக தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த சம்மே இருக்கு. ஸோ இந்த சம் புரிஞ்சதுல ஒன்றும் இல்லை. ஏபிசி அதை ஆட் பண்ணுறோமா மைனஸ் பண்ணுறோமா இவ்வளோதான் வந்து கண்டென்ட். ஸோ இதோட வந்து நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதே வச்சு தான் உங்களுக்கு எல்லா சம்ஸ் வரும். ஸோ நீங்கள் படிக்க படிக்க 1/8 1/12 இல்லை 1/C அப்படின்றது லீக்கேஜ் பாட்டம். ஸோ இது என்னென்ன வார்த்தை இருக்கு? ஃபில்லிங்கிறது பாசிட்டிவ், லீக்கேஜ் பாட்டம் அதெல்லாம்ன்றது நெகட்டிவ். ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக். அடுத்து வந்து ரேஸ். அதாவது ரேஸ்னா என்னன்னா ஒரு 2 படகு ஓடுது, இல்லை 2 மனுஷங்க ஓடுறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆனாங்க. அப்போ எப்போ ரீச் ஆவாங்க? இல்லை அந்த ரேஸ் வந்து எவ்வளோ நேரம் கேப்ல வின் பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நானும் நீங்களும் ஓடுறோம். இப்போ எனக்கு முன்னாடி நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. பட் யாரு ஜெயிக்கிறா? எவ்வளவு கேப்ல ஜெயிக்கிறாங்க? இந்த மாதிரி உள்ள சம்ஸ் தான் வந்து நம்ம ரேசிங்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல வந்து பிஏ வந்து ஒரு 10 மீட்டர்ல ஜெயிச்சாங்க. அதாவது ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் சொல்றாங்களா ஒரு 10 மீட்டர் அளவுல வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப மொத்தம் என்ன எழுதலாம்? மொத்தம் வந்து ஒரு 100 மீட்டர் ரிலேன்னு வச்சுக்கலாம், 100 மீட்டர் ரன்னிங் வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து 100 மீட்டரையும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்ப ஏ வந்து பிஏ வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட்லாம் பாக்குறீங்களா? 2 விக்கெட்ல வந்து இன்னும் 2 விக்கெட் அவங்களுக்கு இன்னும் இருக்கும். அந்த மாதிரி 20 மீட்டர் வித்தியாசத்துல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இப்போ பி எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்க? பி எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்க அப்படின்னா 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து 80 மீட்டர் ஓடி இருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த மொத்த சாப்டருமே இந்த ஒரு கான்செப்ட்ல தான் அடங்கியிருக்கு. இது என்ன சொல்ல வராங்க? ஏ வந்து இல்லை ஏஓ பிஓ யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க, 2 பேர் ஓட்டம் பந்தயத்துல. அது வந்து என்ன டிஸ்டன்ஸ்ன்றது தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏ வந்து பி இவ்வளோ இதுல வந்து பீட்னா அவங்கள பீட்டுன்னு பீட்ஸ்னா அவங்கள வந்து தோத்துட்டாங்க, லைக் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு 20 மீட்டர். அப்ப ஏ 100 மீட்டர் ஓடினா பி எவ்வளோ ஓடி இருப்பாங்க? 80 தான் ஓடி இருப்பாங்க. ஓகேவா? இது புரியுதா? இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம சம்முக்கு போகலாம். சம்ல என்னன்னா இந்த ரேஸ் வந்து 1000 மீட்டர், 1000 மீட்டருக்கான ரேஸ், 1000 மீட்டருக்கான ரேஸ். அதுல வந்து ஏ வந்து பிஏ வந்து 50 மீட்டரால ஏ வந்து பிஏ வந்து 50 மீட்டரால வந்து ரேஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா ஏ வந்து சிஏ வந்து என்ன பண்றாங்கன்னா 80 மீட்டரால ரேஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. 80 மீட்டரால ரேஸ் ஜெயிக்கிறாங்க. அப்ப இது நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்னா என்ன எழுதுவோம்? ஏனா வந்து 1000, பின்னா என்ன பண்ணுவோம்? 1000 வந்து 50 போச்சுன்னா 950 போவோம். அதுக்கப்புறம்
சின்னா என்ன பண்ணுவோம், 1000லேருந்து 80 போச்சுன்னா 920. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க டிஸ்டன்ஸ். இது எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சேம் ரேஸ் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் பி ரீச் சி. அதாவது கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சேம் ரேஸ் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் பி ரீச் சி. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சேம் ரேஸ், அதாவது அவங்க நம்ம ஓடிட்டு இருக்க அதே ஓட்ட பந்தயத்துல பியும் சியும் மட்டும் ஓடினாங்கன்னா என்ன இதுல வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன சொல்லலாம்னா 950 மீட்டர்ஸ வந்து பி வந்து வின் பண்ணிருக்கு. எப்படி? சியோட இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 30 மீட்டர். அதாவது 950 மீட்டர்ஸ் வந்து பி வந்து என்ன பண்ணிருக்கு, சியோட 30 மீட்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. அப்ப அது 1 மீட்டர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? 1. சரி, என்ன பண்ணுவீங்க? 1 இன்டூ 30 இந்த மாதிரி தெரியும்ல. அதாவது 10 இது வந்து 5 ரூபானா அப்போ 1 எத்தனை ரூபா? 1 இன்டூ 5 பை 10 எவ்வளோ வரும்? 0.5, 50 பைசா வரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்க. இதே தான் இங்க. ஸோ இங்க என்ன பண்றோம், 1 மீட்டர் ஓடுறதுக்கு வந்து அதுக்கு என்ன தேவைப்படும்? 30 பை 950 வரும். அவங்க அப்ப என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல? பீச் சீன் கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து 950 மீட்டர் வந்து 950 மீட்டர் இது ரெண்டையும் 950 மீட்டர்ல வந்து 30 மீட்டர் போட்டியில ஜெயிச்சிச்சு. டோட்டல் ரேஸ் வந்து 1000 மீட்டர். அப்ப 1000க்கு என்ன பண்ணுவீங்க? 30 பை 950 இன்டூ 1000. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலுமே 35 10. இது வந்து இன்னும் 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 600 பை 19. இவ்வளோ மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பி வந்து அதே ரேஸ் கொஸ்டின் வந்து how much distance B beats C. மொத்த ரேஸ் அந்த 1000 மீட்டர் ரேஸ் வந்து பியும் சி மட்டும் தனியா ஓடிட்டாங்கன்னா ஒரு 600 பை 19 மீட்டர்ஸ்ல வந்து அது வந்து ஜெயிச்சிடும். இப்போ புரியுதா என்ன தந்திருக்காங்க கொஸ்டின்ல? ஒரு 1000 மீட்டர் ரேஸ் ஏ பி ரெண்டு இருக்கு. ஏ வந்து பியை வந்து 50 மீட்டர்ல ஜெயிக்குது. ஏ வந்து சியை வந்து 80 மீட்டர்ல ஜெயிக்குது. ஸோ ஏ பியை 50 மீட்டர்ல ஜெயிக்குது அப்படின்னா என்ன வரும்? 1000ல இருந்து 50 போச்சு அப்படின்னா 950 மீட்டர்ஸ். அடுத்து 1000ல இருந்து 80 போச்சுன்னா 920 மீட்டர்ஸ். இப்ப இதே இதை வந்து ஒரு ரேஸா வச்சுக்கிட்டு இந்த சேம் ரேஸ் சி வந்து எவ்வளவு இதை வந்து ஜெயிக்குது ஃபர்ஸ்ட்ல தனியா நம்ம வந்து பிக்கும் சிக்கும் இது வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ 950 மீட்டர்ஸ்ல இருந்து சி வந்து 30 மீட்டர்ல வந்து பி ஜெயிக்குது. என்ன பண்ணுது? மொத்தம் 950 எடுத்துட்டோம்னா 30 மீட்டர் கூடுதலா பி இருக்கு. அப்போ 1 மீட்டர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு? 30 பை 950. இதே 1000 மீட்டர் ரேஸ்ல எப்படி ஜெயிக்கும்ன்றது தான் கொஸ்டின். அதுதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. 1000 இஸ் ஈக்குவல் டு 30 பை 315 போட்டு இன்டூ 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ வந்துடும். இது புரியலனாலும் இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். நம்ம இன்னொரு சம் பார்க்க தான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் சம் சொல்றேன். இந்த சம் பாருங்க. ஏன்னா 2 கிலோமீட்டர் ரேஸ், அதாவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரேஸுக்கு P can give Q a start of 200 meter. ஸ்டார்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முன்னாடியே ஒரு 200 மீட்டர் முன்னாடியே அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அண்ட் ஆர் ஸ்டார்ட் ஆஃப் 560 மீட்டர். சரியா? அப்ப கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தென் இந்த சேம் ரேஸ் அதாவது ஒரே ரேஸ்ல இந்த சேம் ரேஸ் என்ன பண்ணுவோம்? கியூவும் ஆரும் கேட்குறாங்க. கியூ கேன் கிவ் ஆர் ஸ்டார்ட் ஆஃப். ஓகேவா? அதாவது கியூ வந்து ஆறு வந்து எவ்வளோ இதுல வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுன்றது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன தந்திருக்கு? கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள், பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். 2 கிலோமீட்டர் ரேஸ்ல எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர்ல மாத்திக்கலாம். ஒரு 2000 மீட்டர் வந்து ரேஸ். பி வந்து கியூக்கு வந்து எவ்வளோ ஸ்டார்ட் தந்திருக்கு? 200 மீட்டர் தந்திருக்கு. அப்போ பின்றது வந்து 2000 மீட்டர்
கியூன்றது எவ்வளோ மீட்டர் ஓடி இருக்கு? 2100 போச்சுன்னா 1800 மீட்டர். ஓகேவா? அதே வந்து ஆர்க்கு வந்து 560 மீட்டர். அப்ப 2000ல 560 போச்சுன்னா 1440. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க டிஸ்டன்ஸ். இப்ப போன சம் பார்த்த மாதிரி தான். இப்ப இதை ரெண்டும் நீங்க ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா Q can give R a start of Q can give R a start of கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவீங்க? Qக்கு வந்து 1800 மீட்டரை வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஆரோட 1800ல வந்து 1440 மைனஸ் பண்ணீங்கன்னா 0 7 6 330. அதாவது 1800 வந்து Q வந்து 360ஆல வந்து ஜெயிக்குது. 360ஆல வந்து ஜெயிக்குது. அதே இது அவங்க என்ன கேட்குறாங்க, அதே இது வந்து Q வந்து மொத்த சேம் ரேஸ்ல கேட்குறாங்க. நல்லா கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. சேம் ரேஸ் அவங்க அதனால இந்த கொஸ்டின் சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் மாத்தி கொடுத்தலாம். ஸோ 2000 மீட்டர் எவ்வளோ ஜெயிக்கும்ன்றதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இது என்ன எழுதுவீங்க? இது இன்டூ இது மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை இந்த வேல்யூ போடுறீங்க. ஸோ 2000 into 360 divided by 1800. ஓகேவா? 0 0 கேன்சல் ஆகுது, 0 0 கேன்சல் ஆகுது, 18 2 36. இது வந்து 400. மொத்தம் 400 மீட்டர்ல வந்து இது வந்து ஜெயிக்குது. இந்த சம் இப்போ ஈஸியா இருக்கா? என்ன பண்ணும்? ஒண்ணுமே இல்லை, சேம் ரேஸான்னு பார்க்கணும், மொத்த டிஸ்டன்ஸ் எழுதிடணும், அதுல இருந்து ஒண்ணுக்கும் மைனஸ் பண்ணிட்டு இந்த ஷார்ட் கட்ஸ் தான் நீங்க ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சம்ஸ். இது வந்து உங்களுக்கு புரியுதா? இது வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சதா? இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? அடுத்து போவோம். Two atlas Vijay Nandini finish 100-meter race in 12 seconds and 16 seconds respectively. Okay, by how many meters does Vijay defeat Nandini? அதாவது என்ன சொல்ல வராங்க, 2 அத்லட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து 100 மீட்டர் ரேஸ் வந்து 12 செகண்ட்ஸ் அண்ட் 16 செகண்ட்ஸ். இதுல நம்ம முக்கியமா என்ன நோட் பண்ணணும்னா அவங்க வந்து செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்கு, அதை வந்து 12 செகண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் முடிக்கிறாரு, 12 செகண்ட்ஸ்ல ஒருத்தர் முடிக்கிறாரு, 16 செகண்ட்ல ஒருத்தர் முடிக்கிறாரு. ஸோ 16 செகண்ட்ல முடிக்கிறவர் வந்து ஒரு 4 செகண்ட் வந்து இவரோட வந்து பின்னாடி இருக்காரு. கரெக்டா? ஸோ இவங்க வந்து நந்தினி வந்து பொறுமையா ஓடுறாங்க, ஒரு விஜய் வந்து ஃபாஸ்டா ஓடுறாரு. ஸோ இது மொத்தம் வந்து 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? 100 மீட்டர்ல வந்து நம்ம 16 செகண்ட் வச்சுட்டோம்னா இதுதான் வந்து ஒருத்தரோட ஸ்பீடு. அவங்க பை ஹவு மெனி மீட்டர்ஸ் தஸ் விஜய் டிஃபீட் நந்தினின்னு கேட்குறாங்க. விஜய் வந்து நந்தினி எவ்வளவு மீட்டர்ல இது பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு வந்து இதா. ஸோ ஒரு செகண்ட்ன்றது வந்து 100/16. ஆனா நம்ம வந்து 4 செகண்ட் பின் தங்கியிருக்காங்க. 16ல 12 போச்சுன்னா 4. அப்ப இது என்ன எழுதலாம்? ஒரு செகண்ட்க்கு 100/14 அப்படின்னா 4 செகண்ட்க்கு என்ன வரும்? அப்படியே இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 100/16 இன்ட்டு 4. ஸோ 4 4 4 டைம் போயிடும். ஸோ 4 வந்து இதை போட்டிங்கன்னா 25 டைம் இருக்கும். ஸோ 25 25ன்றது தான் வந்து உங்களுக்கு ஆன்சர்.
25 மீட்டர்ஸ்ல வந்து விஜய் வந்து நந்தினியை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். விஜய் வந்து நந்தினியை வந்து இதுல வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து நந்தினியை வந்து 25 செகண்ட்ஸ் வந்து அவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க 25 மீட்டர்ஸ்ல. இது வந்து மீட்டர் பத்தி பேசுறோம். ஓகேவா? இப்ப திருப்பி இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இது வந்து 1 கிலோமீட்டர் ரேஸ். ஏபிசி வந்து 3 பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. இப்போ ஏ கேன் கிவ் பி அ ஸ்டார்ட் ஆஃப் 50 மீட்டர்ஸ் தான். ஸோ படிக்க படிக்க எழுதுறேன். இது வந்து 1000 மீட்டர்ஸ் ரேஸ். அப்போ வந்து ஏ வந்து 1000 போயிருக்கு. ஓகேவா? ஏ வந்து 1000 ஓடிடுச்சு. பி கேன் கிவ் அ ஸ்டார்ட் ஆஃப் 50. ஸோ 1000ல 50 போச்சுன்னா 950. ஸோ பிக்கு பக்கத்தில் 950 மீட்டர்ஸ் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் சி gives a start of 69. ஸோ 1000ல 69 போச்சுன்னா 921 30 இல்லை 931 40 60 100 931 meters. ஓகேவா? the start which B can allow C. பிக்கும் சிக்கும் உள்ள ஸ்டார்ட்டோட அந்த கேப் கேட்குறாங்க. ஸோ ஒரு 950 மீட்டர்ஸ் இருக்கிறப்ப பி வந்து சியை வந்து எவ்வளோல இது பண்ணுது? 950 இருக்கிறப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு 19 மீட்டர்ல வந்து பி வந்து சியை ஜெயிக்குது. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ? இதே வந்து ஒரு 1000 மீட்டர்ஸ் ரேஸ் ஆனிச்சுன்னா பி வந்து சியை எவ்வளோ தூரம் விட முடியும்னு கேட்குறாங்க. ஸோ 19 into 1000 டிவைடட் பை 950. இது நான் புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கால்குலேட் பண்ணீங்கன்னா 0 0 மீட்டர்ஸ் கேட்குறாங்க. 19 5. இது வந்து மொத்தம் வந்து 20ன்றது வந்து ஆன்சர் ஆகும். 20. ஓகேவா? இது 20 மீட்டருங்கிறது வந்து ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 1 கிலோமீட்டர் ரேஸ் வந்து ஏபிசின்றது 3 பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்க வந்து 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஓடுறாங்க. ஏ வந்து பிஏ வந்து 50 மீட்டர்ல வந்து ஜெயிக்குது. ஸோ 950. சி வந்து ஏ வந்து சிஏ வந்து 69 மீட்டர்ஸ் ஜெயிக்குது. ஸோ 931 மீட்டர்ஸ் இதை ஓடிருக்கு. இதே கொஸ்டின்ல பிஏ வந்து சி அலோவ் பண்ணணும்னா எவ்வளவு நேரத்தில் ஓடணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்றோம்னா 950 மீட்டர்ஸ் வந்து 19 இது என்னது 19 மீட்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. 950 ஓடுறது 950 மீட்டர்ஸ் ஓடுறப்ப 19 மீட்டர்ஸ் வந்து பி வந்து சி ஜெயிச்சிருக்கு. ஆனா இதே 1000 போடுறப்ப எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்க. அது இன்னும் வந்து 20 மீட்டர் வரைக்கும் அது போச்சுனாலுமே பி வந்து சி ஜெயிச்சிட முடியும். இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? இப்போ கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். A and B can cover a race in 22 and 25 seconds respectively. அந்த ரேஸோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் சொல்லிட்டாங்க. when A finished the race at B, A finished the race, the B is at what distance from finishing line. ஸோ இப்போ இந்த மாதிரி இது டைம் வச்சாலே நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் ஃபாலோ பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அது என்ன சொல்லலாம்? ஏ வந்து 22 செகண்ட்ஸு, பி வந்து 25 செகண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து 3 செகண்ட் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணிருக்கு. ஸோ 200 மீட்டர்ன்றது வந்து டிஸ்டன்ஸு. அதில் வந்து ஏன்றது வந்து 22 செகண்ட்ஸ் 22 செகண்ட்ஸில் போயிருக்கு. பி வந்து 25 செகண்ட்ஸில் போயிருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க 3 செகண்ட்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? 1 செகண்ட் வந்து 100 200 டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ் பை அந்த டோட்டல் டைம் கவர்ட் பை பின்றது வந்து 25. ஸோ ஒரு செகண்ட் வந்து பி வந்து 25 இதில் கவர் பண்ணுது. ஸோ 3 செகண்ட்க்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 200 பை
25 into 3. 200 by 25 into 3. அப்போ 25 வந்து எவ்வளோ டைம்ஸ் போனால் 8 டைம்ஸ் போகும். 8 3s 24 மீட்டர். ஸோ 24 மீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இது இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து 2 வந்து நான் ஹோம்ஒர்க்காக தரேன். நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னா டவுட் கேளுங்க. அடுத்த கிளாஸ் வந்து நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து நான் ஹோம்ஒர்க் தரேன். இது ஒன்றும் இல்லை, சேம் தான். என்ன அதே மாதிரி 1 கிலோமீட்டர் ரேஸ், 1 கிலோமீட்டர் ரேஸ்ல வந்து A can beat B by 100 மீட்டர். 100 மீட்டர் 30க்கு நான் லைன் பை எழுதுறேன். அதே இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1 கிலோமீட்டர் ரேஸ்ல ஏ வந்து பியை ஒரு 100 மீட்டர்ல பீட் பண்ணும். ஆனால் இன்னும் இதில் பாருங்க, இன்னும் 400 மீட்டர் ரேஸ். ஸோ இதுல வந்து ரேஸோட டிஸ்டன்ஸ் மாற்றிருக்காங்க. இதில் பி we can beat C by 40 மீட்டர். ஓகேவா? இப்படி வந்து சொல்றாங்க. B வந்து C வந்து ஒரு 40 மீட்டர்ல வந்து ஜெயிக்க முடியும். இப்ப இதே இது இன்னும் ரேஸ் ஆஃப் 500 மீட்டர். 500 மீட்டருக்கு வந்து வாட் மார்ஜின் will A beat C? இதுதான் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து இதுல வந்து 3 டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர். ஓகேவா? 1000 மீட்டர் வந்து ஏன்னா இட் பீட்ஸ் பி பை 100 மீட்டர். அப்போ பி எவ்வளோ இருக்கும்? 900 மீட்டர். கரெக்டா? இப்போ அந்த மாதிரி நான் படிக்க எழுதிக்கிறேன். இதே இது ஒரு 400 மீட்டர் ரேஸ். பி கேன் பீட் சி. அப்போ வந்து பி வந்து 400, சின்றது வந்து 360. அதாவது 400ல 40 போச்சுன்னா 360. அதுக்கு அடுத்து 500 மீட்டர் ரேஸ்ல வந்து ஏக்கும் சிக்கும் உள்ளது என்னன்னு கேட்குறாங்க. ஏக்கும் சிக்கும் உள்ளது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி எழுதுறீங்க? எப்படி எழுதலாம்? ஏ பை பி இன்டூ பி பை சி. அதாவது பி மல்டிப்ளை டிவைட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏ பை சியோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இந்த சம்ம இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணலாம்? 1000 by 900 வந்து 10 by 9. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து என்ன வரும்னா 400 by 360. 400 by 360 0 0 கேன்சல் போச்சுன்னா இது திருப்பியும் வந்து 40 by 36. 40 by 36 வந்து 8 5s 40. இல்லை திருப்பி மாறுது பாருங்க. பி பை சின்றது என்ன எழுதலாம்? ஓகே, 4 டேபிள்ஸ்ல வகுத்தீங்கனாலே 10 by 9ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏ பை சி. ஸோ இப்போ நான் அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 100 by 81ன்றது வந்து ஏ பை சி. அப்போ ஏன்றது வந்து 100 மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா சின்றது வந்து ஒரு 100 by 81. 81ன்றது வந்து இன்னும் 19 மீட்டர்ஸ். 81 மீட்டர்ஸ் வந்து அதை சி ஓடி இருக்கணும். அப்பதான் வந்து அதை வந்து ஜெயிக்க முடியும். ஒன் கிலோமீட்டர் ரேஸ்ல ஏ வந்து பிஏ 100 மீட்டர்ல பீட் பண்ணுங்கன்னா ஏ 1000 பி 900 எழுதிட்டேன். 400 மீட்டர் ரேஸ்ல வந்து பி கேன் பீட் சி பை 40 மீட்டர். ஸோ 360 எழுதிட்டேன். ஏக்கும் சிக்கும் ஒரு 500 மீட்டர் ரேஸ்ல ஏ வந்து எவ்வளவு இதுல பீட் பண்ணதுன்னு கேக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரியுது ஏ பை பி, பி பை சி. நீங்க பார்க்க இந்த கொஸ்டின் பழகும். பி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ பை பி வந்து 10 by 9, பி பை சி வந்து 10 by 9. இது திருப்பி உல்டா போட்டீங்கன்னா ஏ பை சி வந்துடும் 9 9 81. 10 into 10 100. 100 by 81 வந்துடும். உங்களுக்கு ஏ வந்து 100 மீட்டர் ஓடி இருக்கப்ப சி வந்து 81 தான் ஓடி இருக்கு. இதோட இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து சம் முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம ஓவராலாக ஒரு வியூ பார்க்குறேன். ஓவராலாக ஒரு வியூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மொத்தம் வந்து 2 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ரேசன்ஸ் அண்ட் போல்ஸ். நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான்.
ஸோ 2 பைப் திறந்து விடுவாங்களா இல்லை மூடுறாங்களா இல்லை ஒரு பைப் திறந்து விடுறாங்களான்னு பார்த்துட்டு தண்ணி ஃபில் ஆகுற பைப்பெல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டு எம்டி ஆகுற பைப்போ லீக்கேஜோ பாட்டமோ இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு ஃபார்முலா 1/NAB is equal to 1/NA plus 1/NB 1/NA minus 1/NCன்றது வந்து ஒரு டேங்க் வந்து எம்டி பண்ணுறப்ப 2 பைப் சேர்த்து ஃபில் ஆகுது ஒன்று எம்டி பண்ணுது அந்த மாதிரினா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு மாற்றிக்கலாம். இது ஒரு ஓவராலாக ஒரு வியூ. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஸ் பார்க்குறோம். ஸோ ரேசஸ் பார்க்குறப்ப ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏ வந்து ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டு பியை வந்து ஏ மைனஸ் அந்த டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை எல்லா சம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.